ஸோ இந்த Mahindra XUV 3XO வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா 300 கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிகாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. 201 pretty much நீங்கள் எந்த ரோட் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஓட்டினாலும் வந்து டேக்கிள் பண்ணிடும். அதுக்கப்புறம் வண்டியோட பூத் ஸ்பேஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ப்ளஸ்ஸு. இதெல்லாம் போக வண்டியோட சாசி வெல் சார்ட்டட் சாசி நான் சொல்லுவேன். ஏன்னா மெயினாக நீங்கள் லாங் ரைஸ் போகிறீங்க அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாசியோட கம்போஷர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த வண்டியோட பிரேக்ஸ். இந்த வண்டியில் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீவாம் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஃபீச்சர்ஸ்லெஸ் கொடுத்துருக்கறனால கண்டிப்பாக ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். மெயினாக இந்த AX5 வேரியண்ட். இந்த X5 டீசல் மேனுவலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,25,000 வரும். கண்டிப்பாக ரொம்ப நல்ல வேர்தியான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த X5 கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு நினச்சிங்கனாலும் இதுக்கு கம்மியாக இருக்கிற வேரியன்ஸ் வந்து போகலாம். MX ரேஞ்ச் வந்து போகலாம். பட் பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். ஈவன் MX1 பேஸ் வேரியண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் AX5 ஏன் சஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த வேரியண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா 95% ஆஃப் பீப்புளுக்கு வந்து எந்த விஷயம் வந்து இதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணவே தேவையில்லை.